Praise the Lord. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த இரவுக்கு இரவு ஜெபத்திலே தொடர்ந்து யோசேப்பின் குடும்பம் என்ற தலையங்கத்தின் கீழாக யாக்கோபின் குமாரர்களை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் நேற்றைய தினம் வரைக்கும் காத் என்கிறதான 7ஆம் மகனை குறித்து யாக்கோவுக்கு பிறந்த 7வது குமாரன் வரைக்கும் நாம் பார்த்து வந்தோம். அந்த வரிசையில் இன்றைக்கு யோசேப்பின் மூத்த சகோதரனும் யாக்கோபின் குமாரர்களில் 8வது குமாரனுமாகிய ஆசேரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அந்த தேவ செய்திக்கு வேத பாடத்துக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஆதியாகமம் 49:20 வாசிக்கிறேன். ஆசேருடைய ஆகாரம் கொழுமையாய் இருக்கும், ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கங்களை அவன் தருவான். ஆசேருடைய ஆகாரம் கொழுமையாயிருக்கும், ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கங்களை அவன் தருவான். ஆம், இங்கு ஆசேர் என்கிறதான ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம். இந்த ஆசேர் என்கிற மனுஷன் யாக்கோபுக்கு பிறந்த 8வது மகன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 8வது குமாரன். 2வதாக இந்த ஆசேர் என்றால் என்ன அர்த்தம் என்பதை உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். இந்த ஆசேருக்குரிய அர்த்தத்தை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆதியாகமம் 30:13. அப்பொழுது லேயாள், நான் பாக்கியவதி, ஸ்திரீகள் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று சொல்லி அவனுக்கு ஆசேர் என்று பெயரிட்டாள். ஆம், ஆசேர் என்று சொன்னால் பாக்கியவான் என்று அர்த்தம், அல்லது பாக்கியம் என்று அர்த்தம். ஆசேர் என்றால் பாக்கியவான் அல்லது பாக்கியம் என்று அர்த்தம் கொள்ளுகிறதா இருக்கிறது. பேரே பாக்கியமாயிருக்குது, அவன் பேருக்கு அர்த்தமே பாக்கியவான் என்று இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக அவன் ஜீவியமும் அவன் சரித்திரமும் ஒரு பாக்கியம் உள்ளதாகத்தான் இருக்க வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது சொன்னேன், இவன் யாக்கோபுடைய 8வது குமாரன். 2வது சொன்னேன், இவனுடைய பெயர் ஆசேர். ஆசேர் என்றால் பாக்கியவான் என்று சொன்னேன். இந்த ஆசேர் யாருக்கு பிறந்தவன் என்று நாம் பார்க்கும்போது, கர்த்தர் நல்லவன், லேயாளுடைய வேலைக்காரியாகிய சில்பாளுக்கு பிறந்த 2வது குமாரன். திரும்பவும் சொல்றேன், யாக்கோபுடைய முறைப்படியான முதல் மனைவி லேயாள். அந்த லேயாளுக்கு ஒரு வேலைக்காரி இருந்தால் அந்த வேலைக்காரிக்கு பேர் சில்பாள். அந்த சில்பால லேயாள் தான் தன் புருஷனுக்கு மனைவியா கொடுத்தார். அந்த தன் வேலைக்காரியாகிய சில்பாளுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். அந்த 2 பிள்ளைகளில் முதல் பிள்ளை அடுத்ததான் இந்த 2வது பிள்ளை. அப்போ இந்த ஆசேர் என்கிறவன் லேயாளுடைய வேலைக்காரியாக சில்பாளுடைய 2வது குமாரன். யாக்கோபுக்கு அவன் பிறந்த 8வது குமாரன். தேவனுக்கு மகிமை கிருபை தயை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவன். அது மாத்திரமல்ல, இந்த ஆசேரிடத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு கிருபையின் ஆசீர்வாதமும் இருக்கிறது. என்ன ஆசீர்வாதம்னா, இந்த ஆசேரை தன் தகப்பனாக யாக்கோபும் ஆசீர்வதித்திருப்பான். தீர்க்கதரிசியாகிய மோசேயும் ஆசீர்வதித்திருப்பான். தகப்பனாலும் ஆசீர்வதிக்கப்பட்டவன் இந்த ஆசேர். ஒரு தீர்க்கதரிசியாலும் ஆசீர்வதிக்கப்பட்டவன் இந்த ஆசேர். அப்போ சொந்த தகப்பனுடைய ஆசீர்வாதம் ஒரு பக்கம், தீர்க்கதரிசியினுடைய ஆசீர்வாதம் மறுபக்கம்.
இப்ப தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை குறித்து ஆதியாகமம் 49 அதிகாரம் 20வது வசனத்திலே ஏற்கனவே வாசித்தோம். இந்த ஆசேரை ஆசீர்வதித்ததான அந்த மோசையின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் சுந்தரம் 24வது வசனம். உபாகமம் 33:24. ஆசேரை குறித்து, ஆசேர் புத்திர பாக்கியம் உடையவனாய் தன் சகோதரனுக்கு பிரியமாயிருந்து தன் காலை எண்ணெயிலே துவைப்பான். இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சியின் கீழ் இருக்கும், உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலனும் இருக்கும் என்றான். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் தீர்க்கதரிசியும் தேவனுடைய மனுஷன் என்று அழைக்கப்பட்டதுமான மோசையால் இந்த ஆசேருக்கு கிடைத்த கிருபையுள்ள ஆசீர்வாதங்கள் ஆகும். இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு காலத்திலே வீடுகளிலே தாத்தாக்கள் இருந்தாங்க, பாட்டிகள் இருந்தாங்க. அப்போ அப்பாக்களோ அம்மாக்களோ என்ன பண்ணுவாங்கன்னா, போய் தாத்தா காலில் விழு, பாட்டி காலில் விழுன்னு சொல்லுவாங்க. தாத்தா காலையும் பாட்டி காலில் விழுகிறது நீ அடிமையா போகணும், அவங்க செருப்புக்கு வாரா இருக்கணும்ன்றதுக்காக கிடையாது. நீ தாத்தா காலையும் பாட்டி காலில் விழுந்தாக்கா அவங்க மூத்தவங்க, அவங்க வாயிலிருந்து ஏதாவது நல்லது சொன்னா உனக்கு நடக்கும் என்பதற்காகத்தான் தாய்களும் தகப்பன்களும் ஒரு காலத்துல தன் பிள்ளைகளை, ஆண் பிள்ளையானாலும் பெண் பிள்ளையானாலும் தாத்தா காலில் பாட்டி காலில் விழ சொன்னாங்க. அது ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியாகவும் நற்கிரியாகவும் தான் இருந்தது. அப்படி பார்த்தா ஒவ்வொரு வீட்டிலையும் தன் பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதுக்குன்னு ஒவ்வொரு வீட்டிலும் ஒண்ணு தாத்தா இருந்தாங்க, இல்லாட்டி பாட்டி இருந்தாங்க. சில வீட்டுல தாத்தாவும் பாட்டியும் சேர்ந்து இருந்தாங்க. ஆனா இந்த காலத்துல இப்போ பிறக்கிற பிள்ளைகள், இப்போ வளருகிற பிள்ளைகளுக்கு தாத்தாக்களின் ஆசீர்வாதமும் கிடைக்கிறது இல்லை, பாட்டிகளின் ஆசீர்வாதமும் கிடைக்கிறது இல்ல. சொந்த தகப்பனாவது தாயாவது கூப்பிட்டு வச்சு, எப்பா நீ கவலைப்படாத, உன்னை எனக்கு கடவுள் கொடுத்தார், ஆண்டவர் கொடுத்தாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீ கீழாகாமல் மேலாவாய், 100 அல்ல 1000 இந்த தேசம் அல்ல அந்நிய தேசத்தை சேர்ந்திருப்பாய், உன்னை சுற்றிலும் ஏராளம் இருப்பார்கள் என்று சொல்லி எந்த தகப்பனும் எந்த தாயும் தன் பிள்ளைய கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிற பழக்கமே கிடையாது. ஆனா தன் பிள்ளைகளுக்காக நீலி கண்ணீர் வடிக்கிற தாய்களும் சோத்திரம், வெற்று கண்ணீர் வடிக்கிற தகப்பன்களும் தான் உண்டு. எப்போ நடக்க கூடாதது ஏதாவது நடந்ததுக்கு அப்புறம். ஆனா தேவ ஊழியக்காரனாக நான் சொல்றேன், நடக்க கூடாதது நடந்ததுக்கு அப்புறம் நீங்க அழுகிறத விட, அவங்க பாலிய வயதில் இருக்கும் போதே, சிறு வயதில் இருக்கும் போதே, இளைஞர்களா இருக்கும் போதே நீங்க அவங்கள ஆசீர்வதிக்க பழகுங்க. ஒரு பக்க சேட்டைகள் இருக்கலாம், ஒரு பக்க தவறுகள் மீறுதல்கள் இருக்கலாம், இன்னொரு பக்கத்துல பெற்றோருடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு ரொம்ப 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 முக்கியம். இந்த ஆசேருக்கு ஒரு பக்கத்துல யாக்கோபு ஆசீர்வதிக்க, மறுபக்கத்துல மோசே ஆசீர்வதிக்க. சரி, இந்த 2 பேருடைய ஆசீர்வாதத்தின் காலத்தை பாருங்க. யாக்கோபின் காலம் ஆதி முற்பிதாக்களின் காலம். அதனாலதான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற முற்பிதாக்களின் 3ஆம் பிதாவாய் யாக்கோபு கருதப்பட்டது. அப்போ மோசையின் காலம் என்பது கிட்டத்தட்ட 500 முதல் 1000 ஆண்டுகள் கடந்தது. ஏன்னா யாக்கோபின் நாட்களுக்கு பின்பு இஸ்ரவேல் 400 வருஷம் எகிப்தில் இருந்திருக்காங்க. அப்போ அதுக்கு முன்னாடி எத்தனையோ வருஷம், குறைஞ்சது ஒரு 500-600 வருஷம். 500 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய தகப்பன் ஆசீர்வதிக்கிறா, 500 வருஷத்துக்கு பின்னாடி மோசே ஆசீர்வதிக்கிறான்னா இந்த ஆசேருடைய ஆசீர்வாதம் எவ்வளவு சிறப்பானதா இருந்திருக்கிறது. இதெல்லாம் நாம் ஆராய வேண்டும். இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இல்லை.
ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்க? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நான் சொல்றேன், அதை நீங்களோ நானோ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. என்னைக்கு உங்க மகன் இந்த பூமியில பிறக்க வச்சாரோ, என்னைக்கு உங்க மகள் இந்த பூமியில பிறக்க வச்சாரோ, அன்னைக்கே கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பார், அவருக்கு ஊழியம் செய்கிறவரை ஆசீர்வதிப்பார், சிறியோரையும் பெரியோரை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கிறது கர்த்தருடைய இயல்பு. அது எப்பயும் உண்டு. நீங்க சொல்லிதான் ஆசீர்வதிக்க கிடையாது. நான் சொல்றது, உங்க பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்க பழகுங்க. படுத்து இருக்கும் போது, தூங்கும் போது தலையில கை வச்சு ஆசீர்வதிக்க பழகுங்க. காலையில் ஏஞ்சி வெளியே போகும்போது ஒரு எண்ணெய் எடுத்து ஜோம் பண்ணி ஒரு சொட்டு தலையில கை வச்சு அந்த எண்ணெயை தொட்டி ஜோம் பண்ணி அனுப்புங்க. இல்லாட்டி ஒரு சொட்டு எண்ணெய் எடுத்து நெத்தில சிலுவையை போட்டாவது விசுவாசத்துல அனுப்புங்க. இதெல்லாம் பெரிய பாதுகாப்பு. இதெல்லாம் செய்யணும். இன்னைக்கு பெற்றோர் அதெல்லாம் செய்யறது கிடையாது. அந்த ஊழியக்கார்ட்ட போறது, இந்த ஊழியக்கார்ட்ட போறது, அவங்கள்ட்ட போக சொல்றது, இவங்கள்ட்ட போக சொல்றது, அங்க போய் கேட்டுவான்னு சொல்றது, இவர் என்ன சொல்றாரு கேளுன்றது. நான் சொல்றேன், இப்படித்தான் சொத்துறோம். கோடாங்கி அடிக்கிறதும் சொத்துரும், குடுகுடுப்பு அடிக்கிறதும், ஜோசியம் பார்க்கறதும், கைரேக பார்க்கறதும், குறி கேட்கறதுமான தீர்க்க தரிசன வேலையில விட்டுட்டு உங்க பிள்ளைகளை நீங்களே ஆசீர்வதி. நல்ல தலையில கை வச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆசீருக்கு யாக்கோபின் ஆசீர்வாதம் ஆதியாகமத்தில் கிடைத்தது. இந்த ஆசீருக்கு மோசேயின் ஆசீர்வாதம் உபாகமத்தில் கிடைத்தது. எனக்கன்பானவர்களே, காலம் கடந்தாலும் அவன் ஆசீர்வாதம் தாமதிக்கவில்லை. அது அவனுக்கு வந்தே சேர்ந்தது. எனக்கு ஒரே பாரம் அதுதான், நம்முடைய இயேசுவின் வல்லமை ஊழியத்தை சார்ந்த விசுவாச தேவ பிள்ளைகளுடைய பிள்ளைகள் எல்லாருமே கொடிகட்டி பறக்கணும். அவங்க நல்ல தலை நிமிர்ந்து நடக்கணும். உயர்ந்த இடத்துல வாசம் பண்ணணும். அவங்க ஆசாரியர்களா இருக்கணும், லேவியர்களா இருக்கணும், ஆரோன் புத்திரர்களா இருக்கணும். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஊழியர்களா இருக்கணும், தேவனை துதிக்கிறவங்களா இருக்கணும், ஆண்டவருக்கு வைராக்கியம் உள்ளவங்களா இருக்கணும், சத்தியத்தை விதைக்கிறவங்களா இருக்கணும். அதே சமயத்துல வருமானத்துக்கோ காசுக்கோ பொருளாதாரத்துக்கோ சீரழிந்து சிக்கல்ல மாட்டி அங்கேயும் இங்கு விழுந்து அடிபட்டு அவமானப்பட்டு போகவே கூடாது. அவர்களுடைய குறைவு என்பது இல்லாமல் பிள்ளைகள் என்றைக்கும் நிறைவாக இருக்க வேண்டும். இது உங்களுடைய பிள்ளைகளை குறித்து எனக்கு இருக்கிற மனபாரம். ஏதோ ப்ளீஸ் பண்றதுக்காக, உங்களை கூல் பண்றதுக்காக, அல்லது உங்களுடைய இருதயத்தின் சந்தோஷத்துல பெற்றுக்கொள்றதுக்காக இதை சொல்லல. நான் சொல்றது கர்த்தருடைய சமூகத்திலிருந்து பாரத்தோடு சொல்றேன். உங்க பிள்ளைகளுக்காக நான் இங்க ஏங்குறேன். உங்க பிள்ளைகளுக்காக நான் இங்க விசாரப்படுறேன். உங்க பிள்ளைகளுக்காக நான் இங்க கர்த்தரிடத்தில் பரிந்து பேசுறேன். உங்க பிள்ளைகளுக்காக கர்த்தரை நோக்கி துதித்து கொண்டிருக்கிறேன். ஆனா நீங்க உங்க பிள்ளைகளை அங்கேயும் இங்கேயும் போக சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல, உங்க பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் உங்க கையில தான் இருக்கு. ஆகாரை குறித்து 1000 தப்பு பேசுறாங்க இன்னைக்கு இருக்க ஊழியக்காரவங்க. ஆனா அந்த ஆகாரத்தை எனக்கு பிடிச்ச ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆதியாகமம் 21:21 சொல்லுது, அவ என்னைக்கு வனாந்திர வாழ்க்கையில வனாந்திரமா ஓட ஆரம்பிச்சாலோ, அந்த வனாந்திர வாழ்க்கையை ஒரு சவாலா எடுத்துக்கிட்டு அவனுடைய ஆகாருடைய குமாரனாகிய இஸ்மவேலுக்கு பாரான் என்னும் வனாந்திரத்துல வச்சையே கல்யாணம் பண்ணி காட்டுறான். அப்போ அவ எவ்வளவு சவால் மிகுந்த ஒரு ஸ்திரீ. ஆபிரகாமே, நீ என்னை வனாந்தரத்துக்கு அனுப்பிட்ட. சாராளே, நீ என்னை வனாந்தரத்துக்கு அனுப்பிட்ட. என்னோட வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் பிரிச்சுட்டீங்க. ஓ சத்திரம், ஒரு கூட தண்ணிய கொடுத்து அனுப்பிட்டீங்க. எல்லாம் உண்மைதான். இப்ப தேவதூதன் கூட சொல்றான், நீ ஏன் இங்க போயிட்டு இருக்க, திரும்பி போன் தேவதூதன் சொல்றான். இப்ப ஆபிரகாமும் எதிரி, சாராளும் எதிரி, தூதனும் எதிரி. ஆனாலும் ஆகார் பாருங்க, துணிஞ்சவளாயிருந்து அந்த வனாந்தரத்தையே தன் மகனுக்கு திருமண வீடா மாத்திட்டான். ஒரு தாயின்னா, ஒரு தகப்பன்னா, ஒரு பெற்றோர்னா இப்படிதான் இருக்கணும்.
இந்த ஆசேருடைய ஆசீர்வாதம் யாக்கோபின் ஆசீர்வாதமாகவும் இருந்தது, மோசேயின் ஆசீர்வாதமாகவும் இருந்தது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் உண்டாவதாக. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இவன் ஒரு பாக்கியவான் என்று சொல். ஆசேர் என்றால் பாக்கியவான். அந்த பாக்கியவான் என்பதற்கு என்ன ஆதாரம்னாக்கா, எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 48 அதிகாரம் 3வது வசனம். எசேக்கியேல் 48 அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆசேரின் எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி மேற்திசை மட்டும் நப்தலிக்கு ஒரு பங்கும். கர்த்தர் நல்லவர். இந்த எசேக்கியேல் 48 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆசேரின் ஆசீர்வாதத்தை குறித்து வேத பண்டிதர்களும் வேதாகம அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னாக்கா, 1000 வருட அரசாட்சியிலே இந்த ஆசேருக்கு ஒரு பங்கு இருக்கிறது. அவனுடைய எல்லை கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை வரைக்கும் இருக்குமா. பொதுவாக மேற்றிசையிலிருந்து கீழ்த்திசைக்கு தான் வருவாங்க. ஆனா இவருடைய வாழ்க்கை பாருங்க, கீழே அடியில ஆரம்பிச்சு மேல் நோக்கி முன்னேறுகிறவனா இருக்கிறான். அதுவும் 1000 வருட அரசாட்சியில இந்த ஆசேருக்கு ஒரு இடம் இருக்கிறது என்று வேத அறிஞர்கள் சொல்லுகிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாகும். அப்ப எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு வாழ்கிற வாழ்க்கை ஒரு தற்காலிக வாழ்க்கை. ஆனா வருகிற நாட்கள் நமக்கு இந்த பூமியிலேயே ஒரு 1000 வருட அரசாட்சி உண்டு. அந்த அரசாட்சிக்கும் கர்த்தர் நல்லவர், நாம் பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும். இப்போ இந்த ஆசேரை குறித்த இன்னொரு காரியத்தை சொல்றேன். வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் 7 அதிகாரம் 6வது வசனம். வெளிப்படுத்தல் 7:6 வாசிக்கிறேன், கவனிங்கள். ஆசேர் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000 பேர். இங்கு இந்த ஆசேர் கோத்திரத்துல 12,000 பேர் பிரிச்செடுக்கிறார். இது யாருனாக்கா, இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு பின்பு ஒரு மகா உபத்திரவத்தின் காலம் ஒன்று வருகிறது. அந்த மகா உபத்திரவத்தின் காலம் என்பது பூமி முழுவதையும் அந்தி கிறிஸ்து ஆளுகிற காலம். அந்த அந்தி கிறிஸ்துவின் காலத்திலே தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்படுகிற கோத்திரங்கள் உண்டு. அந்த கோத்திரங்களின் எண்ணிக்கை உண்டு. அந்த மகா உபத்திரவ காலத்திலே தேவனுக்கென்று தப்பி பிழைப்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது இந்த ஆசேர் கோத்திரம். இந்த ஆசேர் கோத்திரத்துல 12,000 பேர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்போ இந்த ஆசேர் கோத்திரத்துக்கு 1000 வருட அரசாட்சியிலும் இடம் இருக்கிறது. சோத்திரம், மகா உபத்திரவ காலத்திலும் தப்பி பிழைக்கக்கூடிய ஒரு பாக்கியமும் இருக்கிறது. அப்போது இந்த ஆசேருடைய ஆசீர்வாதம் ஆதி முதல் அந்த மட்டும் எட்டக்கூடியதா இருக்கு. ஆதியும் அந்தமும் நிறைந்த ஆசீர்வாதங்கள் தான் இந்த ஆசேருடைய ஆசீர்வாதங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாகும். இந்த ஆசேரை குறித்து 3 அடையாளங்களை நாம் பார்க்கலாம். நேற்றைய தினத்திலும் நேற்று முன்தினத்திலும் காத் என்பவனை குறித்து பார்த்தோம். அப்ப அந்த காத்தை குறித்து சொல்லும் போது சொன்னேன், காத்துக்கு இணையாக காத் என்பவனுக்கு இணையாக 5 அடையாளங்கள் உண்டு என்று உங்களுக்கு காண்பித்தேன். அதே போல இந்த ஆசேருக்கு அடையாளமாக 3 அடையாளங்கள் உண்டு. அந்த 3 அடையாளங்கள் எது? நம்பர் 1, யாக்கோபுடைய 8வது குமாரனாய் பிறந்த இந்த ஆசேர், இவன் முதல் அடையாளமா இருக்கிறான். நம்பர் 1. நம்பர் 2, இரண்டாவதாக ஆசேர் என்ற பெயரிலே ஒரு மகிமையான நல்ல ஆசீர்வாதம் ஒரு கோத்திரமும் இருக்கு.
அந்த கோத்திரம் இவனுடைய அடையாளங்களில் இரண்டாவது அடையாளமா இருக்கிறது. மூன்றாவது, இந்த ஆசேரை குறித்த மூன்றாவது அடையாளம் என்ன? யோசுவாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். 7வது வசனம். யோசுவா 17ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு தேவனுடைய வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மனாசேயின் எல்லை ஆசேர் தொடங்கி சீகேமின் முன்னிருக்கிற மிக்மேத்தாவுக்கும், அங்கே இருந்து வலதுபுறமாய் என் தப்புவாவின் குடிகளிடத்துக்கும் போகிறது. இப்போ இந்த ஆசேருடைய முதல் அடையாளம் அவன் பிறந்த அடையாளம். அவனுடைய இரண்டாவது அடையாளம் ஆசேர் எனும் கோத்திரம் என்கிற அடையாளம். இவனுடைய மூன்றாவது அடையாளம் என்னன்னாக்கா, இந்த ஆசேர் என்கிற பெயரிலே மனாசேயின் எல்லைக்கு பக்கத்துல ஒரு பட்டணம் இருக்கு. மனாசேயின் எல்லைக்கு பக்கத்தில் ஒரு பட்டணத்துக்கு பெயர் ஆசீர்வாதம். கடந்த நாட்களிலேயே நான் சொன்னேன், பட்டணம் என்றாலே ஆசீர்வாதம் என்று உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தை உங்களுக்கு சொன்னேன். அப்போ இந்த மனாசேயின் ஆசீர்வாதங்கள் அவன் பிறப்பின் வர்த்தமானத்தில் மாத்திரம் அல்லாமல், அவனுடைய கோத்திரத்தில் மாத்திரம் அல்லாமல், அவனுடைய பெயரிலேயே பெரிய பட்டணங்களும் தோன்ற ஆரம்பித்திருக்கிறது. அந்த அளவுக்கு தேவனாகிய கர்த்தர் இந்த ஆசேரையும் அவனுடைய பெயரையும் பிரபல்யப்படுத்தி ஆசீர்வதிக்கிறவராய் இருந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இப்போ இந்த ஆசேருடைய ஆசீர்வாதம் 1000 வருட அரசாட்சிக்கு இருக்கிறது, உபத்திரவ காலத்துல இருக்கிறது, ஒரு பட்டணத்துல இருக்குது. இதோடு அவனுடைய ஆசீர்வாதங்கள் முடியவில்லை. இவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் எங்க கிடைக்குது பாருங்க. கானானை பங்கிடும் போது அந்த கானானில் கூட இவனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. யோசுவாவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 24வது வசனம் முதல் 31வது வசனம் வரை. யோசுவாவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 24 முதல் 31 வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா, அங்கு கர்த்தர் நிலவை இந்த ஆசேருக்கு 5ஆம் சீட்டு விழுந்ததாக பார்க்கிறோம். 5ஆம் சீட்டு வாசிக்கிறேன். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 5ஆம் சீட்டு ஆசேர் புத்திரனுடைய கோத்திரத்துக்கு விழுந்தது. ஓ கர்த்தர் நல்லவே. இப்போ இந்த 5ஆம் சீட்டு என்றால் என்ன? இந்த 5ஆம் சீட்டு என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு ஆசீர்வாதம் வேதத்திலே இருக்கிறது. 5 என்று சொன்னால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் 5 பாடுகளை குறிக்கிறது. 5 என்று சொன்னால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தின 5 ஊழியங்களை குறிக்கிறது. 5 என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டின் யெகோவா என்னும் கர்த்தருடைய நாமங்கள் 5 என்று சொல்லி யாத்திரையாக 34ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பார்க்கிறோம். யாவே என்கிற யெகோவாவின் நாமம் 5 நாமங்கள். அதே 5 என்பது இயேசு கிறிஸ்துவின் நாமம் 5 என்று சொல்லி ஏசாயாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இந்த 5 என்பது குறைவை நிறைவாக்குவதை காண்பிக்கிறது. ஏன் என்று சொன்னால், அதனால்தான் 5 அப்பத்தை அவர் ஆசீர்வதித்து கொடுத்த போது அங்கு 5000 பேர் அதிகமாய் சாப்பிட்டார்கள். அப்போ இந்த 5 என்பதே குறைவை நிறைவாக்கக்கூடியது, பேரை பிரபல்யமாக்க கூடியது, சரித்திரங்களை இணைக்கக்கூடியது, வரலாற்றை சொல்லக்கூடியது. இந்த 5 என்கிற எண்ணிலே இவ்வளவு ரகசியங்களையும் மறைவையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட 5 ஆசீர்வாதம் தான் இந்த ஆசேருக்கு கிடைத்தது.
அதைத்தான் நாம் யோசுவா 19ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 5ஆம் சீட்டு ஆசேர் கோத்திரத்துக்கு விழுந்தது. இதுல இன்னொரு காரியத்தை பாருங்களேன். இப்போ அந்த பைபிள்லயே 5வது புஸ்தகம் எதுனாக்க உபாகம புஸ்தகம். ஆதியாகமம், யாத்திரையாகமம், லேவியாராகமம், எண்ணாகமம் 4. 5வது புஸ்தகம் உபாகம புஸ்தகம். இந்த உபாகம புஸ்தகம் 5வது புஸ்தகம் ஒரு விசேஷித்த புத்தகம். ஏன்னா ஆதியாகமம் பூமி உற்பத்தி சொத்திரம் பூமி உண்டானதையும் யோசேப்பின் மரணத்தையும் சொல்லுகிறது. ஆதியிலே ஆதாம் உண்டாகிறான் 1ஆம் அதிகாரத்திலே. 50ஆம் அதிகாரத்திலே யோசேப்பு மரித்து பெட்டியிலே அடக்கம் பண்ணப்படுகிறான். அது ஆதியாகும். 2வது யாத்திரையாகும். யாத்திரையாகமத்திலே தேவசூத்திரம் யாக்கோபும் 70 பேரும் எகிப்துக்கு போறாங்க. ஒரு பக்கம் எகிப்துக்கு யாக்கோபின் புத்திரர் போறாங்க. அதே புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல மோசே வெளியே வருகிறார். அப்போ மோசே வெளியே வந்து அந்த ஜனங்களை வெளியே கொண்டு வருவதா யாத்திரையாகும். அப்போ 3வது லேவியாராகும். அந்த லேவியாராகும் என்பது ஆவி, ஆத்மா, சரீரம் உள்ளும் புறமும் முழுவதுமாய் ஜீவ பலியாய், தகன பலியாய், பான பலியாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பது. 4வது எண்ணாகமம். ஆதியாகமத்தில் இருந்த ஆதிபுத்திரர், யாத்திரையாகமத்தில் இருந்த பிரயாண புத்திரர், எண்ணாகமத்தில் இருந்ததான கணக்குக்குரியவர்கள், இவர்களெல்லாம் கடந்து வந்து சுத்திரம் லேவியாராகமத்தில் வந்து சுத்திகரிக்கப்பட்டவர்கள். இந்த 3 பேரையும் முடிச்ச பின்பு 4வது ஒரு எண்ணிக்கை அங்கு வருகிறது. ஆதியில் இருந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? பிரயாணத்துல தப்பினவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? அறுக்கப்பட்ட, கொலை செய்யப்பட்ட, ரத்தம் சிந்தப்பட்ட, சுத்திகரிக்கப்பட்ட பின்பு எத்தனை பேர் இருக்காங்க சொல்லி எண்ணி எடுக்கிற எண்ணிக்கைக்கு பேர் தான் எண்ணாகமம். இந்த 4 விதமான பயங்கர சம்பவங்களை கடக்குது. இப்ப 5வது புஸ்தகத்தை பாருங்க, உபாகமம். இந்த புஸ்தகம் முழுவதுமே ஆசீர்வாதங்கள் நிறைந்ததா இருக்கும். இது ஒரு பெரிய சாபக்கேடு. என்ன தெரியுமா? நம்முடைய கிறிஸ்தவர்களுக்கும், கிறிஸ்தவ ஊழியர்களுக்கும், கிறிஸ்தவ ஜனங்களுக்கும் உபாகமம் என்று சொன்னாலே 28ஆம் அதிகாரம் மட்டும்தான் கண்ணாடி போட்டு படிப்பாங்க. அங்க நீ இப்படி இல்லாட்டி கர்த்தரை சபிப்பார் என்று சொல்லி அது சாப அதிகாரமாகவே எடுத்துட்டாங்க. நான் சொல்றேங்க, 28ஆம் அதிகாரத்துக்கு நீங்க போறதுக்கு முன்னாடியே உபாகமம் 1ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை வச்சுட்டாரு. 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல தெளிவா சொல்லிட்டாரு, ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பது இல்லைன்னு சொல்லிட்டாரு. முடிவிலே மோசையின் மரணத்தை கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. இவ்வளவு மகிமை நிறைந்த ஆசீர்வாதம் நிறைந்ததுதான் இந்த உபாகம். இப்போ ஆசேருக்கு கானானில் 5ஆம் சீட்டு விழுந்தது. அந்த 5ஆம் சீட்டு கானானில் விழுந்து அங்கு பங்கிடுவோம் போது இந்த உபாகமத்தில் சொல்லப்பட்ட மோசையின் ஆசீர்வாதங்கள் இந்த ஆசேருக்கு உண்டாகிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இது பழைய ஏற்பாட்டிலே. அதே போலதான் புதிய ஏற்பாட்டிலே நான் உங்களுக்கு சொல்ல முடியும். 5வது புத்தகம் அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம். முதல் புத்தகம் மத்தேயு, 2வது புத்தகம் மார்க்கு, 3ஆம் புத்தகம் லூக்கா, 4வது புத்தகம் யோவான், 5வது புஸ்தகம் அப்போஸ்தலர் நடபடிகள். மத்தேயு எதை குறிக்கிறது? இயேசுவின் பிறப்பின் வர்த்தமானத்தின் வரலாற்றை சொல்லுகிறது. மார்க்கு எதை சொல்லுகிறார்? சோத்திரம் தேவனுடைய அற்புத அடையாளங்களை சொல்லுகிறார். லூக்கா என்ன சொல்லுகிறார்? வரலாற்றை சோத்திரம் பிழை இல்லாமல் எழுதி காண்பிக்கிறார். 4வது யோவான் என்ன சொல்லுகிறார்? சோத்திரம் இயேசுவோடு இருந்த சீசருடைய ஜீவியத்தை படம் பிடித்து காண்பிக்கிறார். இப்படி 4 சரிதையை சுமக்கிறதா இருக்கிறது. ஆனால் அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா அங்க ஆரம்பமே பெண் அப்போஸ்தலர்களில் ஆரம்பிக்கிறது. அக்கினி பிளம்பில் ஆரம்பித்து சோத்திரம் 2ஆம் அதிகாரத்துல பேதுரு பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பேதுரு பிரசங்கிக்க ஆரம்பித்த பிரசங்கமானது அப்போஸ்தலர் 28ஆம் அதிகார கடைசி வசனத்துல கூட பவுல் பிரசங்கத்தோடு தான் அந்த புஸ்தகம் போய்
முடிகிறது. அப்ப 5 என்பது பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற புஸ்தகங்களில் கூட சிறந்த புஸ்தகங்களை காண்பிக்கிறது. அதுதான் இந்த ஆசேருக்கு விழுந்த 5ஆம் சீட்டு. ஓ, கர்த்தர் நல்லவன். இன்னொரு ரகசியத்தை சொல்றேன். இந்த ஆசேருக்கு 5ஆம் சீட்டு விழுந்தது. இந்த 5ஆம் சீட்டு எதை குறிக்கிறதுனா, யோசேப்பு அதிபதியாய் உயர்த்தப்பட்டிருக்கும் போது ஒரு நாள் அவருடைய தம்பியாகிய பென்யமீனை பிடிச்சு வச்சுக்கிட்டு அவனுடைய தகப்பனை கூட்டு வர சொன்னான். இப்படி எல்லாம் நடக்கும் போது ஒரு நாள் இந்த யோசேப்பு தன் சகோதரர்கள் எல்லாரோடு கூட கர்த்தர் நல்லவன் பந்தி இருக்கிறான். அப்ப எல்லா மற்ற சகோதரர்கள் 11 பேருக்கும் இன்க்ளூடிங் யோசேப்பு எல்லாருக்கும் ஒரே போல போஜனம் வைக்கப்பட்டது. ஆனா பென்யமீனுக்கு மட்டும் 5 மடங்கு அதிகமாய் கொடுக்கப்பட்டது. அப்ப 5வது சீட்டு என்பது 5 மடங்கு என்பது எதை குறிக்கிறது? கிடைக்கிற ஆசீர்வாதத்தை விட 1 மடங்கு அதிகமாய் கிடைப்பது. இப்ப கானானில் இந்த ஆசேருக்கு 5ஆம் சீட்டு. அவனுக்கு கிடைச்ச இடத்தை பார்த்தீங்கன்னா, அவனுக்கு கிடைக்க வேண்டிய மலை தேசம், அவனுக்கு கிடைக்க வேண்டிய எல்லைகள் போக அதிகபட்சமாய் இன்னொரு இடமும் கிடைத்ததாக வேதத்திலே பார்க்கலாம். அப்போ இதுதாங்க இந்த ஆசேரின் ஆசீர்வாதம். ஆனா இவ்வளவு மகத்துவமான ஆசீர்வாதம் நிறைந்த, இவ்வளவு கிருபையுள்ள ஆசீர்வாதத்தின் மாட்சிமைகள் நிறைந்த இந்த ஆசேரை குறித்து யாரும் ஆராய்வதும் கிடையாது, யாரும் தேடி பார்ப்பதும் கிடையாது, ஒருவரும் அதை குறித்து கண்டுகொள்வதும் கிடையாது. கர்த்தர் நல்லவன். நீங்க ஆசேருடைய ஆசீர்வாதங்களை, ஆசேருடைய கோத்திரத்தை, ஆசேருடைய அடையாளங்களை வேதத்துல தேடி 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 வாசிச்சு ஜெபிச்சு பாருங்க. உங்களுடைய ஆசீர்வாதமும் மகா மகிமையாய் மாறும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். இதுவரைக்கும் இந்த ஆசேரை குறித்த 8 குறிப்புகளை உங்களுக்கு முன்பாக நான் சமர்ப்பித்திருக்கிறேன், காண்பித்திருக்கிறேன். இன்னொரு 4 குறிப்புகள் மொத்தம், அதாவது ஆசேரை குறித்த தலையங்கம், அவனை சுத்த அடையாளங்கள் மட்டுமே இன்னைக்கு நாம சொல்ல போறேன். இவனை குறித்த தேவ செய்தி, கர்த்தருடைய வருகை தாமதித்தால், எனக்கு ஆயுசு நாட்களை அதிகரித்தால், நாளைய தினத்திலே ஆசேரின் செய்திகளை நான் கொடுக்க போகிறேன். தேவனுக்கு மகிமையுண்டாக. இப்போ இந்த ஆசேரை குறித்த 9வது காரியத்தை பார்த்தீங்கன்னா, தாவீது ஒரு விஷயம் 2ஆம் முறை ராஜாவாகிறான். அப்ப தாவீது ராஜாவாக போகும்போது நிறைய பேர் போகிறார்கள். அதிலே இந்த ஆசேர் கோத்திரத்தாரும் கூட போய் தாவீது வாழ்க, தாவீது ராஜா வாழ்க என்று சொல்லி இந்த தாவீதை ராஜாவாக்குவதற்கு இந்த ஆசேரின் கோத்திரமும் ஒரு காரணமாய் இருந்தது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அது மாத்திரமல்ல, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 11வது வசனம். 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். அங்கு வார்த்தை விதமாய் சொல்லு. ஆகிலும் ஆசேரிலும் மனாசேயிலும் செபுலோனிலும் சிலர் ஒரு மனத்தாழ்ச்சியாகி எருசலேமுக்கு வந்தார்கள். இது எதை குறிக்கிறது? எசேக்கியா ராஜா ஒரு பண்டிகையை ஏற்படுத்துகிறார். அந்த எசேக்கியா ராஜா ஏற்படுத்தின பண்டிகைக்கு வந்தவர்களில் இந்த ஆசேர் கோத்திரத்தாரும் வந்தார்கள். அல்லேலூயா. அப்படின்னா ஆசேர் கோத்திரத்தார் ஆசீர்வாதத்தை வாங்குகிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் நல்ல பண்டிகையை அனுசரிக்கிறவர்களும் அந்த பண்டிகைக்கு செல்லுகிறவர்களுமாய் இருந்திருக்கிறார்கள். அந்த எசேக்கியாவுடைய பண்டிகைக்கு போனவர்களில் இந்த ஆசேர் சூத்திர கோத்திரத்தாரும் ஒருவர். இது 10வது குறிப்பு. அடுத்ததாக இந்த ஆசேரை குறித்த மிக முக்கியமான 2 குறிப்பை, பிரதானமான குறிப்பை நான் சொல்றேன். கொஞ்சம் நல்லா கவனமா செவியை சாய்த்து கேளு. லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசித்தார். லூக்கா
2ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் இவ்விதமாய் பார்க்கிறோம். இயேசுவானவர் குழந்தையா இருக்கும் போது அங்க அவர் பிரதிஷ்டை பண்ணப்படுகிறார். இயேசுவை குழந்தையாய் கொண்டு வந்து 8ஆம் நாளிலே எருசலேமில் இருக்கிற தேவாலயத்திலே சிமியோன் என்னும் தேவ மனுஷன் கையில கொடுத்து பிரதிஷ்டை பண்ணும்போது அங்கே ஒரு 80 வயது கடந்த ஒரு தாயார் வருகிறார். அந்த தாயாருக்கு பெயர் அன்னாள். இந்த அன்னாள் யார் தெரியுமா? வாசிக்கிறேன், நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். லூக்கா 2:36. ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். இப்போ இயேசுவை ஆசீர்வதித்த வயது முதிர்ந்த தாய்களில் ஒருத்தி இந்த எருசலேமின் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசிக்கிறதும் ஜெபிக்கிறதுமாயிருந்த அன்னாள். இந்த அன்னாள் யாருன்னா ஆசேருடைய கோத்திரத்தார். அல்லேலூயா. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்தில் பிறந்ததான ஆசேர் புதிய ஏற்பாட்டில் லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல இயேசுவை ஆசீர்வதிக்கிறதுக்கு வந்தாச்சு. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஆசேர் என்று சொன்னால் பாக்கியம் அல்லது பாக்கியவான் என்று சொல்லி. இப்ப இந்த ஆசேருக்கு கிடைச்ச பாக்கியத்தை பாருங்க. கிளை என்னப்பட்ட இயேசுவை ஆசீர்வதிக்கிறதுல இந்த ஆசேரின் கோத்திரத்தாளாகிய அன்னாளும் அங்கே இருக்கிறாள். அவ எப்படி திரும்ப ஆசீர்வதிக்கிறாள்? அவளும் அந்நேரத்திலே அங்கு வந்திருந்து கர்த்தரை குறித்து புகழ்ந்து பாடினதாக பார்க்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். வாசிக்கிறேன். அவளும் அந்நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். இப்போ இந்த ஆசேர் வம்சத்தை சார்ந்த இந்த அன்னாள் ஒரு பக்கம் புகழ்ந்து பாடுகிறாள், மறுபக்கம் கிறிஸ்துவை குறித்து புகழ்ந்து எல்லாத்தையும் பேசுகிறாள். அப்போ ஆதியாகமத்தில் கர்த்தர் நல்லவே இந்த 8ஆம் குமாரனாய் பிறந்த ஆசேர் இயேசுவின் வம்சத்தை ஆசீர்வதிச்சான். இந்த இடத்துல இந்த செய்தி முடிகிறதுக்கு முன்னாடி ஒரு பச்சையான செய்தியை நான் சொல்லணும். இதை நீங்க சரின்னு ஏத்துக்கிட்டாலும் சரி, ஏத்துக்காட்டி சரி, இதுதான் உண்மை. இன்னைக்கு இந்த கடைசி காலத்துல ஆண்டவர் சிலரை எவ்வளவு ஆசீர்வதிச்சு எவ்வளவு உயர்த்தி நல்ல ஞானமான ஊழியக்காரன் மாற்றினாலும் நம்முடைய மக்கள் சில ஈனமானவர்கள் இருக்கிறார். அந்த ஈனமானவர்களும் அவதூறானவர்கள் என்ன பார்ப்பாங்க தெரியுமா? இவன் என்ன ஜாதின்னு தான் பார்ப்பான். இவன் எந்த ஊருக்காரன் கேட்பான். இவன் எந்த இனத்தை சேர்ந்தவன் பார்ப்பான். அவனை கர்த்தர் எப்படி தெரிந்தெடுத்தாரு, எப்படி மாத்தினாரு, எங்க கொண்டு வந்தாரு, இப்ப எப்படி உயர்த்திருக்காரு, அவர் எவ்வளவு நல்லா இருக்கு, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவன் ஜாதி என்ன, அவன் குலம் என்ன, அவன் எந்த ஊரு எந்த கிளைய சொன்ன, அதைத்தான் வேவு பார்ப்பாங்க. இப்படிப்பட்ட ஈனமான ஒரு கூட்டம் கிறிஸ்தவத்திற்கு. இப்படிப்பட்டவர்களுக்கு தான் ஒரு ரகசியத்தை சத்தியத்தை சொல்றேன். இந்த ஆசேர் பாக்கியவான் என்று சொன்னேன். சோத்திரம் பாக்கியம் பெற்றவன் என்று சொன்னேன். இவ்வளோ பெரிய பாக்கியம் பெற்ற இந்த ஆசேர் யார் தெரியுமா? யாக்கோபுடைய மனைவியுடைய வேலைக்காரியாகிய சில்பாள். அந்த வேலைக்காரிக்கு பிறந்தவன் தான் இந்த ஆசேர். ஒரு வேலைக்காரிக்கு பிறந்தவன கர்த்தர் அவன் வேலைக்காரிக்கு பிறந்தவனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு, நீ சோத்திரம் லேயாளுடைய பிள்ளை இல்லை, நீ ராகேலுடைய பிள்ளை இல்லை, நீ வேலைக்காரிக்கு பிறந்த பிள்ளை, நீ அடிமையாவே இரு, சோத்திர தண்ணி தூக்கிறவனாயிரு, கூலி வேலை பார்க்கிறவனாயிரு, விறகு சுமக்கிறவனா இருன்னு சொல்லாம ஒரு வேலைக்காரிக்கு பிறந்தவன கர்த்தர் இப்படி பூமி அறியத்தக்கதாய் ஆசீர்வதித்தார் என்று சொன்னால், இதுதான் மனிதனுக்கும் தேவனுக்கும் உள்ள வித்தியாசம். இதனாலதான் நம்ம ஊழியத்துல அடிக்கடி சாட்டை அடி கொடுத்து சொல்றது, யாரும் யாரையும் தரக்குறைவாய் பேசக்கூடாது, யாரும் யாரை குறித்தும் கோல் மூட்டக்கூடாது, யாரும் யாரை குறித்தும் குற்றம் கண்டுபிடிக்க கூடாது. அவர்கள் எந்த விதத்தில் ஆசிரியக்கப்பட்டார்கள், கர்த்தர் எப்படி வைத்திருக்க நமக்கு தெரியாது. இப்போ ஒரு வேலைக்காரிக்கு பிறந்தவன கர்த்தர்
கர்த்தர் இப்படி ஆசீர்வதித்து உயர்த்தி கனப்படுத்தி மகிமைப்படுத்தி காணான கொடுத்து 1000 வருட அரசாட்சி கொடுத்து பண்டிகை கொடுத்து உபத்திரவ காலத்தில் மீட்டெடுத்து இப்ப கடைசி இயேசுவின் பிறப்பின் காலத்துல கொண்டு வந்து அங்கேயும் ஆசேரின் குமாரத்திய வச்சு அந்த இயேசுவையே பாடக்கூடிய வாயையும் அந்த இயேசுவையே பேசக்கூடிய உதட்டையும் கொடுத்தாருனாக்கா இதுலயே தெரிந்து கொள்ளணும், நாம் யாரையும் ஏற்றத்தாழ்வு உள்ளவர்களாய் கருதவே கூடாது. யாரையும் இனம் ஜனம் ஜாதியை வைத்து பார்க்கவே கூடாது. அவர்கள் கர்த்தருக்குள் இருக்கிறார்களா அது போதும், நல்லா இருக்கிறாங்களா அது போதும், சாட்சியா இருக்காங்களா அது போதும், அதுதான் கடந்து போகட்டும். இப்ப 11 காரியங்களை சொல்லி இந்த ஆசேரை குறித்த கடைசியா ஒரு சத்தியத்தை, அருமையான சத்தியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். 12வது குறிப்பு. அப்போ இந்த ஆசேரை குறித்த அருமையான அந்த 12வது குறிப்பு என்ன? 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 36வது வசனம். 1 நாளாகமம் 12:36. ஆசேர் புத்திரர் யுத்தத்துக்கு தேறினவர்களால் சேவகம் பண்ண போகத்தக்கவர்கள் 40,000 பேர். யுத்தம் செய்வதற்கு தேறினவர்கள். இந்த ஆசேரை தேவன் ஆசீர்வதித்து அவன் மூலமா வந்த அப்பா மகன் தாத்தா பாட்டி பேரன் பேத்தி கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி அவருடைய கிளை அப்படியெல்லாம் ஆசீர்வதிச்சு அந்த சந்ததி வளர்ந்த போது இந்த ஆசேர் கோத்திரத்துல யுத்தம் செய்வதற்கு தேறினவர்கள். அங்கு கொடுக்கப்படுகிற அண்டர்லைன் பண்ண வேண்டிய ஓட பாருங்க, இவர்கள் தேறினவர்கள். யார்? ஆசேர் கோத்திரத்தால் தேறினவர்கள். ஆசேர் தேறினவன், ஆசேர் வித்திலே வந்தவன் தேறினவன், ஆசேர் கிளையை சார்ந்தவன் தேறினவன், ஆசேருடைய இனத்தான் தேறினவன். இவர்கள் தேறினவர்கள் என்று 1 நாளாகவும் 12:36 சொல்லுது. இந்த தேறினவர்கள் எவ்வளவு பேர் தெரியுமா? 40,000 பேராம். சரி, இந்த ஆசேர் கோத்திரத்துல தேறினவர்கள் 40,000 பேர் இருந்திருக்காங்களே. இந்த 40,000 என்றால் என்ன? இந்த 40,000 என்பது எதை குறிக்கிறது? இதற்கு விளக்கத்தின் வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9வது வசனம். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9வது வசனம். நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது யுத்தம் வாசல் வரையும் வந்தது. இஸ்ரவேலிலே 40,000 பேருக்குள்ளே கேடகமும் ஈட்டியும் காணப்பட்டது உண்டோ? ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்புக் கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இருதயம் நாடுகிறது. கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். அல்லேலூயா. ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்தவர்கள் 40,000 என்று சொன்னா மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்தவர்கள். அப்போ இந்த ஆசேர் கோத்திரத்துல நல்ல தேறினவர்கள் 40,000 பேர் இருந்தாங்க. அந்த 40,000 பேர் யாருனாக்கா இந்த நியாயாதிபதிகள் 5:9 சொல்லுகிறபடி தங்களை மனப்பூர்வமாய் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தவர்கள். இந்த அருமையான வேத பாடத்தை கேட்ட ஊழியக்காரரே, இந்த அருமையான வேத பாடத்தை கேட்ட ஊழியக்கார சகோதரியே, இந்த வேத பாடத்தை கேட்ட சகோதரனே சகோதரியே, இந்த ஆசேருடைய நன்மையை பெற்றுக்கொள்ள நீங்கள் மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுக்க ஆயத்தமாய் என்பதை கவனி. நீங்கள் மனப்பூர்வமாய் அர்ப்பணிக்க ஆயத்தமாய் என்பதை கவனிக்க. இந்த ஆசேரை குறித்து கடைசியா 2 வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். நம்பர் 1, இந்த ஆசேர் கோத்திரத்தார் தேறினவர்கள். நம்பர் 2, இந்த ஆசேர் கோத்திரத்தார் மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுக்கிறவர்கள். நாம் ஒன்று தேறினவர்களாய் இருக்க வேண்டும், 2வது மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் ஆண்டவரே நான் தேறினவளாய்
தேறினவனாய் என்னை மாற்றும் என்று கேளுங்க. என்னை நான் மனப்பூர்வமாய் கொடுக்கிறேன், என் குடும்பத்தை மனப்பூர்வமாய் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆசேரை போல மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுப்பு என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை தேறின மகனாக, தேறின மகளாக, தேறின வம்சமாக, தேறின ஜெயம் பெறுகிறவர்களாக மாற்றுவா. யுத்தத்துக்கு தேறினவர்கள் யுத்தத்தை கண்டு பயப்பட மாட்டார்கள். அவர்கள் யுத்தத்தில் ஜெயிக்கிறவர்களாய் இருப்பார்கள். இந்த இரவுக்கிற ஜெபத்துக்கு வந்த உங்களை தேறினவர்களாய் கர்த்தர் மாற்றி அவருக்கு மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுக்க வைத்து எல்லாவற்றிலும் ஜெயமெடுக்கிற கோத்திரமாக, ஜெயமெடுக்கிற தலைமுறையாக இந்த யாக்கோபின் 8ஆம் குமாரனாகிய ஆசேரை போல உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி வேலைக்காக ஆண்டவரே, இன்றைக்கு பல வேலைகளுக்காக வெளியே போய்விட்டு இரவு 7:50 உள்ளே வர செய்தீர் ஆண்டவரே. அந்த 10 நிமிடத்தில் எடுத்த இந்த வேத பாடத்தை வைத்து ஆவியானவர் கொடுத்த நல்ல விளக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆவியானவர் கொடுத்த நல்ல வெளிச்சத்துக்காக ஸ்தோத்திரம். அந்த 10 நிமிட வேத தியானத்தை கருத்தில் கொண்டு இன்றைக்கு ஆசேரின் இனம், ஜனம், பந்து, கொல்லம், கோத்திரம், ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆசேரின் கோத்திரத்தாருக்கு 1000 வருட அரசாட்சியில் இடம் கிடைத்ததை போல ஆசேரின் கோத்திரத்தாருக்கு உபத்திரவ காலத்தில் தப்பினவர்களாய் மீட்டெடுக்கப்பட்டதை போல ஆசேர் கோத்திரத்தாருக்கு கானானில் 5ஆம் சீட்டு விழுந்ததை போல ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றிலும் பங்கு கிடைப்பதாக, தேவனுடைய ராஜ்யத்திலே இவர்களுக்கு பங்கு கிடைப்பதாக. எல்லாவற்றை விட அந்த ஆசேர் கோத்திரத்தார் யுத்தத்துக்கு தேறினவர்களாய் இருந்தார்களே, எங்கள் ஒவ்வொருவரையும் தேறினவர்களாய் மாற்றும் ஆண்டவரை. எல்லாவற்றை விட இந்த ஆசேர் கோத்திரத்தார் மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுக்கிறவர்களாய் இருந்தார்களே. 40,000 பேர் மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுக்கிறவர்களாய் இருந்தார்களே. அந்த மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுக்கிற இருதயம் எல்லாருக்கும் உண்டாவதாக. வருகை தாமதிக்குமானால் நாளைக்கு இந்த ஆசேரை குறித்த ஆழமான தேவ செய்தியை கேட்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இரவிலோட பிள்ளைகளுக்கு 5 நித்திரைத்தாரோ அதிகாலை இருட்டோட ஜெபத்துல கொண்டு வந்து பிள்ளைகளை நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்பும், சேமத்தினாலும் தயவினாலும் நிரப்பும். ஆசீர்வதிமையா. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.